பிரவீன், பிரிட்டன் தேர்தலில் ரிஷி சுனக் தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சி நிர்வாகிகளிடமும் நாட்டு மக்களிடமும் அவர் மன்னிப்பு கோரியதுடன் மக்களின் முடிவை ஏற்றுக்கொள்வதாக அவர் அறிவித்திருக்கிறார். இப்போது கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவராகவும் அவர் பொறுப்பு வகித்து வந்த சூழ்நிலையில் அந்த பதவியையும் ராஜினாமா செய்ததாக அறிவித்துள்ளார். பிரிட்டனில் நடைபெற்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் தொழிலாளர் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் தற்போதைய நிலவரப்படி மொத்தமுள்ள 650 தொகுதிகளில் 412 இடங்களில் தொழிலாளர் கட்சி முன்னிலை வகிக்கிறது. இதனால் பிரிட்டனின் அடுத்த பிரதமராக கீர் ஸ்டார்மர் பொறுப்பேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கீர் ஸ்டார்மர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர், லேபர் கட்சியின் தலைவராக இருப்பதால் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார். 14 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி மொத்தமுள்ள 650 இடங்களில் 121 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் தேர்தல் தோல்வியைக்கு பொறுப்பேற்று தாம் பிரதமர் பதவியில் இருந்தும் கட்சி தலைவர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்வதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு தொழிலாளர் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கீர் ஸ்டார்மர் அடுத்த பிரிட்டன் பிரதமராக விரைவில் பொறுப்பேற்பார். அதற்கான தேதி, நாள் ஆகியவை இன்று மாலைக்குள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.